நீங்கள் வந்து இந்த துறையில் இவ்வளோ ஊழல் நடந்திருக்கு, இது மாதிரி நாங்கள் இதை களைய போகிறோம். கலைஞ்சிட்டு வெள்ளை அறிக்கைங்கிறது என்ன நடந்தது நிதிநிலை அறிக்கை எவ்வளோ நிதி என்ன அதுதான் சொல்லணும். நான் இது சொல்ல போறோம், இதை நான் என்ன செய்ய போறோங்கிறது வாக்குறுதி. அதை நீங்க வெள்ளை அறிக்கையோட சேர்த்து எப்படி இந்த வெள்ளை அறிக்கைக்கு கூடுதலாக ஒரு வாக்குறுதி கொடுக்காதீங்க அப்படின்னு இதை எப்படி களைய போறோம்ன்றதை சொல்லணும். நம்ம செவி வழி செய்திகளை பத்திரப்பதிவுத்துறை பல்வேறு இடங்களில் ஊழல்கள் குறைந்திருக்கிறதாக தான் கேள்விப்படுறோம். நீங்களும் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆன்லைன்ல வந்து பத்திரப்பதிவு பண்ணலான்ட்டு வருது. ஆனால் பல பேருடைய வேலை வாய்ப்பு பறி போகுது. இப்ப நாம் தமிழருக்கும் திமுக ஒரு புது உறவு ஏற்படுற மாதிரி ஒரு நிலையில செய்தி இல்ல, பண்பாட்டு ரீதியாக ஒரு மனிதரோடு சிரித்து பேசுவது அது கிடையாது. அதை நான் சொல்லல. நீங்க எதை சொல்றீங்க? நாங்க திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எந்த ஒரு நாங்கள் சொன்ன கொள்கைகள்ல எதை நாங்கள் சமரசம் செய்து கொண்டோம் அதை மட்டும் சொல்லுங்க. அது மட்டும்தான் உங்களுக்கு திமுக மேல குற்றச்சாட்டா? வேற குற்றச்சாட்டு இல்லையா? எல்லாமே இங்க தமிழ்நாட்டில் நடந்த எத்தனை திமுகவுக்கும் திமுக காரணம்ன்றதை நாங்க சொல்லிடுறோம். நீங்க அதே திமுக பின்னால இப்ப நீங்களாம் ஆதரவு அளிச்சு அதே திமுக ஆட்சிக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது சரி வரட்டுமா? வரட்டுங்க. வர முடிந்தா வரட்டும். நீங்களே ஆதரிக்கிறீங்களா? அப்படி இல்ல, நாங்க வந்து தேர்தல் நின்று அவங்க நீங்க வாங்க அப்படின்னு தேர்தல் வேலை செய்யல. நாம் தமிழரை பிஜேபியோட பீட்டிங்னு பல பேர் சொன்னாங்க இல்லையா? அப்ப கொதித்த நீங்க தாவேகா வந்து பிஜேபியோட பீட்டிங் சொல்லும்போது நீங்க எப்படி ஆதரிக்கிறீங்க? இல்ல, நாங்க ஆதரிக்கலைங்க. நீங்க வந்து செயல்பாடுகள் பாருங்க. செங்கல் சூளை, ஒரு செங்கல் சூளையில வந்து ஒரு நேரடியாக நமக்கு எந்தவித ஆதாரம் இல்ல, நேரடியா இல்ல. கனிம வள கொள்ளைன்றது இப்ப கொஞ்சம் குறைந்திருக்குன்னு சொல்றாங்க. அதை வந்து அப்படி இல்ல அதே அளவு அதை விட கூடுதலாக. வணக்கம், இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில தொழிற்சங்க தலைவர் அன்பு தென்னரசன் அவர்கள் சந்திக்க வருகிறோம். வணக்கம் சார். வணக்கம். இப்போது கடந்த ஒரு 55 நாட்களுடைய ஆட்சி, நீங்கள் எல்லாரும் பல்வேறு குறைகள் எதிர்கட்சிகள் சொல்கிறது அப்படிங்கிறது எப்பயுமே நடக்கும், எதிர்கட்சிகள் சொல்கிறதுங்கிறது. ஆனால் ஆரம்ப காலங்கள் எல்லாருமே கொஞ்சம் நேரம் கொடுத்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. திமுக தலைவர் ஸ்டாலினே 6 மாதங்கள் நம்ம வந்து காத்திருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் 3வது நாட்கள்லேருந்தே தொடர்ந்து விமர்சனங்கள் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாம் தமிழர் கட்சியிலிருந்து நீங்கள் இந்த 50 நாள் ஆட்சியை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இவர்கள் இன்னமும் ஆட்சி செய்ய தொடங்கலை அப்படின்றது தான் இப்போது நிலைமை. நீங்கள் 6 மாதம் அவகாசம் முக ஸ்டாலின் கொடுத்தார் என்பது அது வந்து திமுகவுக்கு காமராஜர் கொடுத்தது. ஆமாம், 1967 காங்கிரஸ்காரர்களும் ஊடகவியலாளர்களும் காமராஜரை பார்த்து இந்த ஆட்சியை பற்றி நீங்கள் ஒன்றுமே சொல்ல மாட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னது தான், இது ஒரு நிர்வாகத்தில் எந்த கோப்பு எந்த இடத்துல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே அவங்களுக்கு 6 மாதம் ஆகும். ஆகவே 6 மாதம் அவங்கள நான் விமர்சனம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னார். அதே தான் அது. ஆனால் இன்றைக்கு வந்து 3 நாட்கள்லேயே விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்றது வந்து நிர்வாகத்தை இல்லை, அங்கே நடக்கிற வந்து இந்த பெண்கள் மீதான அந்த கொடுமை. இதே தானே அவர் இன்றைக்கு முதலமைச்சர் அன்றைக்கி என்ன சொன்னார் திமுகவை பார்த்து, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்கள் தனியாக வெளியில் போக முடியல, பெண்களுக்கு சுத்தமாக நாங்கள் வந்தால் இது முற்றிலும் இருப்போம் அப்படின்னு, முற்றிலும் எதிர்ப்போம் ஒழிப்போம் அப்படின்னு சொன்னார். ஆனால் ஒழிக்கலை. இவர்கள் ஆட்சியிலையும் கொடுமையான, அதைவிட கொடுமையான குழந்தைகள், இந்த சிறு குழந்தைகள் மீதான பால்வினை வன்கொடுமை நடக்குதுன்னு போது காவல்துறையை சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டியவர், காவல்துறை தன் கைக்குள்ளே வைத்திருக்கிற முதலமைச்சருடைய நிர்வாகமே சரியில்லை அப்படின்னும் போது அதை வந்து விமர்சனம் பண்ண வேண்டிய கட்டாயம் வருது. இல்லை, அதுக்கும் நாட்கள் இருக்குல்ல. இப்போ அவர் சொன்ன, நீங்கள் காமராஜர் ஐயா சொன்ன அளவு மாதிரி இவங்களுக்கு ஒரு இதை பற்றி புரிந்து கொள்ள பழைய ஆட்கள் எல்லாமே பழைய இதில் இருந்திருப்பாங்க. அது அனைத்தும் இவங்களுடைய கண்ட்ரோலில் கொண்டு வரதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கும்ல. நீங்கள் இப்போ மின்துறையை பொறுத்த வரைக்கும் முதல் குற்றச்சாட்டு அவங்க சொல்கிறது என்னன்னா, திமுகவுடைய பழைய ஆட்கள் செய்யக்கூடிய வேலைகள்ன்ற மாதிரி புகார்கள்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி இவங்களால் பழைய ஆட்கள் இருந்திருப்பாங்களா, அதை அவங்க மாற்றி கண்ட்ரோலில் வர்றதுக்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும்ல. இல்லை, அது நீங்கள் சொல்கிறது முற்றிலும் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அந்த நிர்வாகத்துக்கு அந்த 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 அமைச்சரவைக்கு நோக்கம்னு ஒன்று இருக்கணும். இதை வந்தால் இதை சாதிக்கணும், நம்ம இதை செய்யணும் அப்படின்ற நோக்கம்னு ஒன்று இருக்கணும். இப்போது திமுக என்னென்ன வாக்குறுதிகளை கொடுத்ததோ அதை விட கூடுதலான வாக்குறுதிகளை கொடுத்து அப்போ எல்லாத்தையும் நிறைவேற்ற முடியுமா என்ற அந்த சுய கேள்வி கூட அவங்களுக்கு இல்லாமல் எல்லாத்தையும் வாக்குறுதிகளை திமுக அதிமுகவோட கூடுதலான வாக்குறுதிகளை கொடுத்து நீங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தீங்க. அப்போ உங்கள் நோக்கம் வந்து ஆட்சியை கைப்பற்றணும் என்பது மட்டும்தான். சிறந்த ஆட்சியை நடத்தணுன்றது வந்து இவங்களோட நோக்கமாக இல்லை. இப்போது ஆட்சி கைப்பற்றிவிட்டார்கள். அப்போ ஆட்சி கைப்பற்றின பிறகு நீங்கள் எந்த அடிப்படையில் இவ்வளோ வாக்குறுதிகளை கொடுத்தீங்க
அதை சிந்திக்கணும்ல. அப்போ அந்த அடிப்படையில் அந்த வாக்குறுதிகளை வந்து நாம் வந்தால் இப்போ ஒரு ஆட்சியை கைப்பற்ற போகிறோம் அப்படின்னு முடிவு செய்த உடனே ஒரு கட்சி இந்த ஆட்சி நிர்வாகத்தை நீங்கள் கூட பார்த்துருக்கலாம். பாட்டாளி மக்கள் கட்சியில் ஆண்டுதோறும் அப்பப்போ வந்து மாதிரி பட்ஜெட் நிதிநிலை அறிக்கை விடுவாங்க. மாதிரி ஒரு நிதிநிலை அறிக்கை அவங்க வெளியிடுவாங்க. அப்போ வெளியிடுவாங்கன்னா அப்போ எந்தெந்த துறை எப்படி இருக்குதுன்றதை அவங்க கணிக்கிறாங்க. கணிச்சிட்டு இந்த துறையை எப்படி மாற்றலாம், இது இந்த வருவாய் எப்படி பெருக்கலாம் அப்படின்றாங்க. அப்போ அந்த மாதிரியான சிந்தனை உங்களுக்கு வந்திருக்கணும்ல. ஒரு மாதிரி இப்போ இந்தந்த துறை இத்தனை துறை, இந்த தமிழ்நாட்டில் இத்தனை துறைகள் இருக்குது, இந்த துறையில் எத்தனை விழுக்காடு வருமானம் வருது, இந்த வருமானத்தை எப்படி நம்ம சரி பண்ண போகிறோம், அந்த துறையை எப்படி நம்ம சரி பண்ண போகிறோம், எல்லா துறையும் இப்போது நீங்கள் பார்க்குறீங்கன்னாக்கா போக்குவரத்து துறையை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக நட்டத்தில் போய்கிட்டு இருக்கு. அப்போ இலவசங்களை அறிவித்ததுனால வந்தது. இலவசங்களை அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே அது நட்டத்தில் தான் போச்சு. அப்போ எங்கே அங்கே ஒழுகல் எங்கே இருக்குது அப்படின்றத இவங்க சீர்தூக்கி பார்த்துருக்கணும். அப்போது தனியார் நடத்துகின்ற ஒரு போக்குவரத்து வந்து லாபத்தில் ஓடுகின்ற போது அரசு நடத்துகின்ற போக்குவரத்து துறை ஏன் நட்டத்தில் போகுதுன்றதை சிந்திச்சிருக்கணும். இப்போ அதை சிந்திக்கல. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு துறையிலும் இருந்த ஒரு இலவசங்களை தாண்டி ஒவ்வொரு துறையிலும் இருந்த ஊழல்னால மிகப்பெரிய நட்டம் ஏற்பட்டிருக்கு. அந்த வெள்ளை அறிக்கையில் கூட அப்படி தான் சொல்லியிருக்கு. இல்லை, வெள்ளை அறிக்கை வந்து அது அந்த இது வரைக்கும் இருந்த ஆட்சியாளர்கள் மீது குறை சொல்கிறதுக்காக தான் இவங்க அந்த வெள்ளை அறிக்கைன்றதை வெளியிட்டிருக்காங்க. இப்போது இந்த துறைகள்லாம் ஊழல் இல்லை அப்படின்றதுக்காக மக்கள் இவங்களை தேர்ந்தெடுத்தாங்க. அல்ல அந்த துறைகளில் அந்த துறைகளில் அந்த அரசு வந்து ஊழலை செய்யலைன்றதுக்காகவா இவங்க அரசியலுக்கு வந்தாங்க? அவங்க ஊழல் செய்கிறாங்க, எல்லா துறையிலும் ஊழல் இருக்குது அப்படின்றத மக்களுக்கு சொல்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. அதாவது வெளியிலேருந்து ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு வெளியிலேருந்து சொன்னது, இப்போ நிர்வாகத்தில் இவங்க இருக்கிறதுனால இந்தந்த இடத்துல இவ்வளோ ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது அந்த வெள்ளை அறிக்கையில் இவங்க அந்த வெள்ளை அறிக்கை கூடுதலாக எப்படி வந்திருக்கணும்னு நான் விரும்புகிறான்னாக்கா, நீங்கள் வந்து இந்தந்த துறையில் இவ்வளோ ஊழல் நடந்திருக்கு, இது மாதிரி நாங்கள் இதை களைய போகிறோம். கலைஞ்சிட்டு வெள்ளை அறிக்கைங்கிறது என்ன நடந்தது நிதிநிலை அறிக்கை எவ்வளோ அதுதான் சொல்லணும். நான் இது சொல்ல போறோம், இதை நான் என்ன செய்ய போறோங்கிறது வாக்குறுதி. அதை நீங்க வெள்ளை அறிக்கையோட சேர்த்து எப்படி இந்த வெள்ளை அறிக்கைக்கு கூடுதலாக ஒரு வாக்குறுதி கொடுக்காதீங்க அப்படின்னு இதை எப்படி களைய போறோம்ன்றதையும் சொல்லணும்ல. இல்லை, இப்போ நீங்க நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம செவி வழி செய்திகளை பத்திரப்பதிவுத்துறை பல்வேறு இடங்கள்ல ஊழல்கள் குறைந்திருக்கிறதாக தான் கேள்விப்படுறோம். நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க ஒத்துக்குவீங்களான்னு தெரியாது, ஆனால் கேள்விப்பட்டீங்க. ஆன்லைனில் வந்து பத்திரப்பதிவு பண்ணலான்ட்டெல்லாம் வருது. இப்போ ஆன்லைனில் பத்திரப்பதிவு வருது அப்படின்னும் போது நம்ம வரவேற்கிறோம். ஆன்லைனில் ஊழல் அங்கே தடுக்கப்படுதுன்னா அதை வரவேற்கிறோம். ஆனால் பல பேருடைய வேலை வாய்ப்பு பறிப்போகுது அங்கே. அந்த பத்திரப்பதிவு நமக்கு தெரியும், தாசில்தார் அலுவலகத்துலையும் ஆர்டிஓ ஆஃபீஸில் நீங்கள் ஒரு லைசன்ஸ் வாங்குறதுலேருந்து நம்ம எல்லாமே அனுபவிச்சோம். அது இல்லையா? ஊழல் தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் ஊழல் நீக்கமற நிறைந்திருக்கிறது. அதை கருத்தே இல்லை, கொஞ்சம் குறைவு அப்படி இப்போ வந்து ஒரு பயத்துல கூட இருக்கலாம். இன்னும் இவங்க கரெக்டா ஆகிறதுக்கு நாள் கூட ஆகலாம். ஆனால் இப்ப இருக்குன்றதை நீங்க ஒத்துக்கணும்ல. அதே ஒத்துக்க மாட்டேங்க. கரெக்டா ஆயிட்டாங்கன்றது தான் இப்போ நமக்கு தெரியுது. கரெக்டா ஆகிறது நாளாகுன்றது இல்லை. நீங்க வந்து ஏறக்குறைய ஒரு நம்ம திரும்பவும் உதாரணம் நமக்கு எங்கேருந்து வரும்னா, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் ஒரு ஆட்சிக்கு வந்து ஒரு 3-4 மாதத்தில் வந்து அரசல் புரசலாக வந்து 2 பேர் ஊழல் செய்கிறாங்க. அப்போ நவசக்தி பத்திரிக்கையில் வந்து அவர் கணேசன்றவர் வந்து கட்டுரை எழுதுகிறாரு. அதில் 2 அமைச்சர்களை பற்றி ஊழல் செஞ்சுட்டாங்கன்னு எழுதுகிறாரு. இப்போ அண்ணாதுரை வந்து அந்த கணேசனையே கூப்பிட்றாரு, வாங்க ஒரு நாள் தேநீர் சாப்பிட்லாம் அப்படின்னு கூப்பிட்றாரு. அப்போ அவர் போய் அந்த காங்கிரஸ் கமிட்டி சார்பில் வர்றது தான் அந்த பத்திரிகை. அப்போ காமராஜர்கிட்ட போய் இந்த மாதிரி அண்ணாதுரை வந்து கூப்பிட்றாரு, முதலமைச்சர் கூப்பிட்றாரு தேநீர் சாப்பிட அப்படின்னு, நம்ம இந்த கட்டுரை எழுதணும், அதனால் எனக்கு அச்சமாக இருக்குன்னு கூப்பிட்றாருன்னா போயிட்டு வாங்க, அதில் என்ன இருக்குது அப்படின்றாரு. போன உடனே தேநீர்லாம் கொடுத்து அப்போ அண்ணாதுரை கேட்குறேன், உங்கள் கட்டுரைலாம் படித்தேன், சரியாக இருக்குது, நல்லா இருக்குது, அந்த அமைச்சர்கள் யாருன்றதையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இதை என்கிட்ட நேராகவே சொல்லியிருக்கலாம், இது கட்டுரையாக எழுதியிருக்க வேண்டாம், நேராகவே சொல்லிக்கிறோம், நான் கலையிறேன் அப்படின்ட்டு அவர் சொன்னதாகவும். அப்புறம் காமராஜர்கிட்ட வந்து சொல்லும்போது அதான் சொல்லிட்டேன்ல, அப்புறம் அதை அவர் தெரிஞ்சுக்கிட்டார்ல, சரி போய்ட்டு அந்த கட்டுரையை நிறுத்து அப்படின்னு. அது நாகரிகமான அரசியல் அன்னைக்கு. அப்போது ஒரு 3 மாதம் கழித்து தான் அங்கே ஊழல் தலை காட்டுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க, 54 நாட்கள்ன்றீங்க. அரசு வழக்கறிஞர் போடுறதுக்கு கொள்ளையாக நடந்திருக்குன்ட்டு ஊடகங்கள் தான் சொல்லுது, நாம் பார்க்கல, ஊடகங்கள் சொல்லுது. பல கோடிகள் கைமாறி இருக்குது அரசு வழக்கறிஞர் போடுறதுக்கு அப்படின்ட்டு. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து ஒரு ஏற்கனவே நடந்துக்கிட்டு இருந்த ஒரு சந்தையை வந்து போய் முடக்கி நான் ஆய்வு பண்ணுறன்ற பேரில் போயிட்டு எனக்கு வந்து வாரம் எனக்கு 1 லட்ச ரூபா தரணும் அப்படின்னு கேட்குற மாதிரி அங்கங்கேயும் ஊழல், அங்கங்கேயும் மணல் எடுக்கிற இடத்துல இந்த
குளங்கள் தூர்வாரும் போது அந்த வண்டல் மண் எடுக்கிற இடங்கள்ல எல்லா இடங்கள்லையும் போய் இவங்க வந்து கமிஷன் கேட்குறது. நீங்கள் ஒரு செங்கல் சூளையில் வந்து ஒரு இல்லை நேரடியாக நமக்கு எந்தவித ஆதாரமும் இல்லாமல் நம்ம இல்லை நேரடியாக இல்லை கனிம வள கொள்ளைன்றது இப்போ கொஞ்சம் குறைந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதை ஒத்துக்கிறீங்க? அப்படி இல்லை இல்லை அதே அளவு தான். அதை விட கூடுதலாக தான் இருக்குது. நேற்று ஒரு தம்பி ஒரு காணொலி எடுத்து போட்டிருக்கான். 24 வட்டைகள் 24 சக்கரங்கள் கொண்ட மிகப்பெரிய ஒரு சுமையுந்து முழுசாக மணலை எடுத்துன்னு போகிறத பாருங்கள். முதலமைச்சருக்கே அவன் நேரடியாக கோரிக்கை வைக்கிறான். அந்த காணொலியை போட்டு பாருங்கள், முதலமைச்சர் அந்த வட்டைகள் அந்த சக்கரங்களை எண்ணி காட்டுறான். இத்தனை சக்கரங்கள் கொண்ட ஒரு மிகப்பெரிய சுமை வந்து எங்கள் மணல் கனிம வளம் போகுது, கொள்ளை போயிட்டு இருக்குது, மீண்டும் நீங்கள் ஆட்சிக்கு வந்தும் போகுது அப்படின்றது தான். இது எதுவும் சரி பண்ணலை அப்படின்றது தான் நம்மளுடைய இதுவாக மனக்குறையாக இருக்குது. இது சரி பண்ணணுன்றது தான் மாற்றம்னு சொல்லி தான் வந்தாங்க. நீங்கள் போயிட்டு அவகாசம் தான் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறீங்களே. அவகாசம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்க. ஒன்று வந்துங்க 60,000 கோடி செலவழித்து கடல் நீரை சுத்திகரிக்கிறேன்றீங்க. நீங்கள் 60,000 கோடி அவ்வளோதெல்லாம் செலவு, அதில் பாதி செலவு பண்ணால் கூட நீங்கள் இந்த இந்தியாவிலேயே இன்னும் கேட்டிங்கன்னா தென்னிந்தியாவிலேயே அதிக மழைப்பொழிவு உள்ள மாநிலம் தமிழ்நாடு. அப்போ நீர் மேலாண்மையில் நீங்கள் கவனம் செலுத்தணும், வேறு வகையில் கவனம் செலுத்தணுமே தவிர கடல் நீரை குடிநீர் ஆக்குறா அப்படின்றது மீண்டும் போய் அதை ஆய்வு பண்ணுறது, அதுலேருந்து குடிச்சு பார்க்கறது, அதுக்கு இன்னும் பல கோடிகள் அதுக்கு செலவழிக்கிறது எல்லாம் இது சரி. இந்த நிர்வாகம் சரியில்லை. மறுபடியும் நீங்கள் திமுகவிலேருந்து எங்கேருந்து மாறுபடுறீங்க, அதிமுகவிலேருந்து எங்கேருந்து மாறுபாடாக தெரியல. அப்போ நீர் மேலாண்மையில் எந்தெந்த வகையில் அப்போ நீரியல் வல்லுநர்களை கூப்பிட்டு ஒரு கூட்டத்தை வச்சு இந்த தமிழ்நாட்டினுடைய நீர்நிலைகள் என்னென்னா, நீர் பிடிப்பு பகுதிகள் எதை தூர்வாரணும், புதிய நீர்பிடிப்பு பகுதிகளை எப்படி உருவாக்கணும் அப்படின்னு நீர் மேலாண்மையை நீங்கள் உருவாக்கிட்டாக்கா 60,000 கோடி வந்து ஆண்டுக்கு 60,000 கோடி செலவழித்து நீங்கள் வந்து கடல் நீரை சுத்திகரிக்கணுன்ற அவசியம் இல்லைல்ல. இப்போ அதெல்லாம் கவனம் செலுத்தணும்ல. எப்போ இந்த நிர்வாகம் எல்லாமே மாற்று என்பதை நம்ம சிந்திக்க முடியலையே. மாற்று அப்படின்ட்டு தான் நீங்கள் வந்தீங்க. மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்தாங்க. மக்கள் உங்களை திரைப்படத்தில் வந்து எப்பயுமே கதாநாயகன் வந்து நல்லவராக தான் இருப்பார், அது மாதிரி நல்லவர்னு நினச்சிட்டாங்க. நீங்கள் அநியாயங்களை நீங்கள் வந்து தட்டி கேட்குற மாதிரி இங்கேயும் ஆட்சி செய்வீங்கன்னு நினச்சிட்டாங்க. அப்படி ஒன்றுமே இல்லைன்னும் போது நமக்கு மன வலியாக இருக்குது, மன வருத்தமாக இருக்குது. இதை சரி பண்ணணும். இந்த நாட்டை முன்னேற்றணும் அப்படின்றதுல சரி பண்ணணும், ஊழலை ஒழிக்கணுன்றதுல நமக்கு யாரோ ஒருவங்களுக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் செய்யலையேன்றது தான் நம்மளுடைய கவலை. இந்த ஊழல் அப்படின்னு சொன்னதில் வந்து தாவேகா வந்து கட்சி ஆரம்பித்து 2 வருடங்கள் தான் ஆகுது. நாம் தமிழர் கட்சி ஆரம்பித்து 15 வருடங்கள்ட்ட ஆகிடுச்சு இல்லையா? 2010 ஆரம்பிச்சிருது. 2010 ஆரம்பித்தோம். நாம் தமிழரோட ஆரம்பகால முழக்கங்கள்லேருந்து திராவிடத்தை ஒழிப்போம்னா திராவிடன்ற பேரில் இது பண்ணுறாங்க. திமுக தான் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு குறியாக இருந்தது. நீங்கள் கூட எல்லாருமே சொல்லுவீங்க, ஏன் அதிமுக ஆட்சியில் அவங்க இருந்தாங்க, அவங்க தான் நமக்கு அவங்க வீட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறது தான். இப்போ ஒரு தாவேக்கான ஒரு அரசாங்கம் வந்து அந்த திமுகவை வீட்டுக்கு அனுப்பிடுச்சு. ஆனால் அந்த திமுக செய்த ஊழல்கள் அப்படிங்கிறது நமக்கு இப்போ எல்லாருக்குமே தெரியுது. அப்போ நீங்கள் சொன்னது தான் இப்போது. ஆனால் இப்போ நாம் தமிழருக்கும் திமுக ஒரு புது உறவு ஏற்படுற மாதிரி ஒரு வெளியில் செய்திகள் கசியுது. இல்லை, பண்பாட்டு ரீதியாக ஒரு மனிதரோடு சிரித்து பேசுவது அது கிடையாது. அதை நான் சொல்லலை. நீங்கள் எதை சொல்றீங்க? நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எந்த ஒரு நாங்கள் சொன்ன கொள்கைகளில் எதை நாங்கள் சமரசம் செய்து கொண்டோம் அதை மட்டும் சொல்லுங்க. காங்கிரஸோடு இருந்ததுனால தான் திமுகவை நாங்கள் திட்டினோம். இப்போ என்ன விடுதலை புலிகள் இதில் இனப்படுகொலைன்றதுக்கு காங்கிரஸ் வந்து காரணமாக இருந்தது, கூட திமுக இருந்ததுன்றதுனால தான் நாங்கள் திமுகவை எதிர்த்தோம். இப்போ காங்கிரஸ் இல்லாத திமுக எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்ற மாதிரி ஒரு கருத்துக்கள். இல்லை, எதிர்கட்சியாக இருக்கும்போது திமுகவை நாங்கள் எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது இப்போ வந்து எப்பயுமே இதுவரையில் திமுக செய்த அந்த தீமைகளை எல்லாம் நாங்கள் சுட்டி காட்டாமல் இருந்தால் தான் நாங்கள் சமூக சுட்டி காட்டினீங்க. தேர்தலில் நீங்கள் சுட்டி காட்டின காரணமே திமுக ஆட்சியை விட்டு ஆட்டணும் தான். திமுக செய்த தீமைகள் அனைத்தையும் நாங்கள் சுட்டி காட்டிட்டோம். திரும்பவும் இப்போ வந்து அவங்க அதிகாரத்தில் இல்லை, மீண்டும் அவர்களே அதையே சுட்டி காட்டிக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ வந்து நாங்கள் வந்து அவர்கள்ட்ட சமரசம் செய்து கொண்டு தேர்தல் உடன்படிக்கையோ வேறு கூட்டணியோ ஏதாவது சேர்ந்தால் தான் நீங்கள் எங்களுடைய கொள்கை நிலைப்பாட்டில் வந்து நீங்கள் குற்றம் காண முடியும். நாங்கள் அப்படி போகலை. இது பண்பாட்டு நிகழ்ச்சிகளில் 2 நிகழ்ச்சிகளில், அதுவும் முதல் நிகழ்ச்சி ஐயா முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து வந்தார், பார்த்தாரு, அண்ணனை பார்த்த உடனே அண்ணன் பக்கம் திரும்பி நின்று பேசினார். அது காரணம் என்ன? அவங்களுக்கு அவரை வந்து இவர்கிட்ட இருந்து விடுபடணும், வைகோ கிட்ட இருந்து கருத்தியல் ரீதியாக விடுபடணுன்றது இவர்கிட்ட கூடுதலாக பேச வேண்டிய கட்டாயம் இருந்தது. இன்னொரு திருமணத்தில் இவர் உதயநிதி ஸ்டாலின் வந்தார்.
இதையே பெரிய குற்றமாக இங்க பல பேர் பேசுறாங்க. நீங்க பேசுறீங்களா? இப்போ வரப்ப காமராஜர் அரங்கத்தில் ஒரு நிகழ்ச்சி நடக்க போறது, அதுவும் திமுகவோட சேர்ந்து நாம் தமிழர் பேச போறதாகவும் ஒரு அது என்ன நிகழ்ச்சி அது எங்களுக்கு இன்னும் தெரியல. நான் இப்போ நேற்று எங்களுக்கு எல்லாருக்கும் வெளியில செய்திகள் வர ஆரம்பிச்சிருச்சு. இல்ல அது விஷயங்கள் வரும் தானே, வரட்டும். அது அந்த நிகழ்ச்சியினுடைய தன்மை இருக்குல்ல. ஒரு நிகழ்வுகளில் யாரோடையும் யாரும் சேரக்கூடாது, சேர்ந்து பணியாற்றக்கூடாது என்பது ஒன்றுமே இல்லை. இப்போ நீங்கள் காங்கிரஸ் என் தமிழினத்தை கொன்று குவித்தது, காங்கிரஸை நாங்கள் கருவறுக்கணுன்றதில் எங்களுக்கு மாற்றுக்கிறது இல்லை. திமுக மீது எங்களுக்கு உள்ள கோபம் வந்து காங்கிரஸ் இந்த அட்டுழியங்களை செய்தும் போது அதிகாரத்தில் இருந்தும் அதை சரியா நீங்க தட்டி கேட்கல. அது மட்டும்தான் உங்களுக்கு திமுக மேல குற்றச்சாட்டா, வேற குற்றச்சாட்டு இல்லையா? எல்லாமே இருங்க. தமிழ்நாட்டில் நடந்த எத்தனை திமுகவுக்கும் திமுக காரணம்ன்றதை நாங்க சொல்லிடுறோம். நீங்க அதே திமுக பின்னால இப்ப நீங்களாம் ஆதரவளிச்சு அதே திமுக ஆட்சிக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது சரி அது வரட்டுமா? வரட்டுங்க. வர முடிந்தா வரட்டும். நீங்களே ஆதரிக்கிறீங்களா? அப்படி இல்ல, நாங்க வந்து தேர்தல் நின்று அவங்க நீங்க வாங்க அப்படின்னு தேர்தல் வேலை தான் செய்யல. வரட்டுமே, நீங்க வருதுன்னு ஏசியமா சொல்றீங்க, சரி வரட்டும்ன்றோம். நீங்க அவங்க திமுக ஆட்சிக்கு வர்றதுக்காக நாங்க கட்சி தொடங்கணும். நாங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு தான் நாங்க கட்சி தொடங்கணும். நாங்க அதை நோக்கி தான் போயிட்டு இருப்போம். இது வரும் சந்தர்ப்ப சூழ்நிலை. இன்னைக்கு விஜய் ஆட்சிக்கு வருவார்னு யாராவது எதிர்பார்த்தோமா? தேர்தல் முடிகிற வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கல, வரமாட்டாங்கன்னு நினைச்சோம். ஏதாச்சும் வந்துருச்சு, வந்த பிறகு வரட்டோன்றோம். காலையில் 9 மணி வரைக்கும் நினைக்கல யாரும், வரல, நினைக்கல, உண்மையா நினைக்கல. இப்படி ஒரு இது திருப்பம் வரும்னு நினைக்கல. ஏதோ நடந்தது. அது இவிஎம் உதவி துணை புரிஞ்சுதா? இவிஎம்னா நீங்க பிஜேபி இவிஎம் ஆயிருக்கணுமே, அது எதுக்கு விஜய்க்கு அவங்க இவிஎம்? இல்ல அந்த ஆர்எஸ்எஸ் காய் நகர்த்தலை பத்தி நம்ம இன்னும் நீங்களாம் இன்னும் உள்வாங்கல. ஆர்எஸ்எஸ் எதை ஒன்றும் செய்யும். அப்படி சொன்னீங்கன்னா இன்னைக்கு தாவேக்கு எதிராக ஆளுநர் செயல்படுறாரு. இல்ல இன்னைக்கு அரசாங்கம் போட்டி ஆர்எஸ்எஸ் நிலைப்பாடுகள் ஒன்றும் இன்றைக்கு தமிழகத்தில் அரங்கேறி கொண்டு வருது. நீங்க பாக்குறீங்களா? அவங்க பிஜேபி வளர்க்கணும்னு கேக்குறேன். இல்ல அதுதான் சொல்றேன். நீங்க பிஜேபியை விட சிறந்த ஒரு ஆள் வந்ததுன்னா பிஜேபியை இங்க தமிழ்நாட்டில் மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. இது ஆர்எஸ்எஸ் நேரடி முகம் அப்படின்றது மக்களுக்கு, தமிழக மக்களுக்கு தெரியும். அப்ப ஆர்எஸ்எஸ் இல்லாம ஒரு பொது முகத்தை கொண்டு வந்து அவர்களை ஆர்எஸ்எஸ் மாத்துறதுன்னு அவங்களுடைய நிலைப்பாடா இருக்கும். அவர் தான் சொல்றாரு ஆரம்பத்துல இருந்து, நான் வந்து கொள்கை எதிரி, அரசியல் எதிரி 2 பேரும் சொல்றாரு. அதுக்கான செயல்பாடுகள் இல்லையேன்றதான். நாம் தமிழரை பிஜேபியோட பி டீம்னு பல பேர் சொன்னாங்க இல்லையா? அப்ப கொதித்த நீங்க தாவேகா வந்து பிஜேபியோட பி டீம் சொல்லும்போது நீங்க எப்படி ஆதரிக்கிறீங்க? இல்ல, நாங்க ஆதரிக்கலைங்க. நீங்க வந்து செயல்பாடுகள் பாருங்க. இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இருந்த 5 சட்டங்கள் இப்போ வந்து மறைமுகமா டக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கு. இப்போ அது எல்லாமே இஸ்லாமியர்களுக்கு பாதகமாக வருது. நீங்கள் வந்து இந்த கல்விக் கொள்கை, அந்த புதிய கல்விக் கொள்கை இதுவரைக்கும் காலங்காலமாக நம்ம எதிர்த்துக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து அதை நடைமுறைப்படுத்தி கையெழுத்து போட்டு வந்துட்டார். அப்போது ஆர்எஸ்எஸ்னுடைய இது இப்போ வந்து கூடங்குளம் அணுமின் நிலைய அந்த அணுக்கழிவுகள் புதைக்கிறதுக்கு வந்து இது வரைக்கும் திமுகவோ அதிமுக யாரும் அதுக்கு தைரியமாக அனுமதி கொடுக்கல. இப்போ இவர் வந்து அனுமதி கொடுக்குறாரு. அதுக்கு அனுமதி கொடுக்கறதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இது வரைக்கும் வந்து பரந்தூர் விமான நிலையத்துக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தா இவரே எதிர்ப்பு தெரிவித்தார். இவரே போய் அந்த மக்கள்லாம் பார்த்துட்டு வந்தார். ஆனால் இவர் ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு கருத்தியலை உருவாக்குறாரு. அங்கே இதில் வந்து அந்த ட்ரேட் சென்டரில் ஒரு கூட்டத்தை போட்டு அந்த முதலாளிகளுக்கான கூட்டத்தை ஒன்று போட்டு பல முதலாளிகளை பேச வைக்கிறார். நேரடியாக கருத்தியலை பேச வைக்கிறார். இல்லை, இன்னொரு விமான நிலையம் தேவை, அது உருவாக்கணும், அப்போ தான் அந்த தொழில் வளரும், தொழில் வளர்ந்து தான் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கும். அப்போ மக்கள் மத்தியில் இப்படி முன்னாடி ஒரு கருத்தியலை உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் கேட்டதுனால நான் எங்களுக்கு அதில் விருப்பம் இல்லை, ஆனால் மக்கள் இந்த தொழில் வளரும், தமிழ்நாடு வளரும், வளர்ச்சி அடையும் அப்படின்னு எல்லாரும் சொல்லும்போது நாங்கள் அதுக்கு செவிமடுக்க வேண்டியதுக்கு அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. இது எல்லாமே ஆர்எஸ்எஸ்னுடைய அடித்தளம் தான். அதானிக்கு அது ரத்தின கமலம் விரிக்கிற வேலைக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய காங்கிரஸ் அவங்க கட்சி இதில் அரசாங்கத்தில் பங்கு வகிக்கிறாங்க. நாங்க இப்பயும் காங்கிரஸ் இந்த நிலைப்பாடுகள்ல காங்கிரஸுக்கு நேர் எதிரான்றது அதிகாரத்தை யார் பிடிப்பது என்பதுல தான் காங்கிரஸுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் நேர் போட்டியே தவிர அதிகாரத்தை யார் பிடிப்பது என்பது தான். ஆனால் நிர்வாகங்களில் எல்லாமே காங்கிரஸுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எந்த மாற்றமும் இல்லை. இது காவி கட்டிய காங்கிரஸ், அது வந்து வெளிப்படையான சத்தமாக இருக்கிற சாஃப்ட் இந்துத்துவம், இது வலுவான இந்துத்துவம், அவ்வளோதானே தவிர
எல்லாமே நீங்கள் வந்து மக்கள் விரோதமாக கொண்டு வரப்பட்ட ஜிஎஸ்டியாக இருக்கட்டும், முதல்ல யார் கொண்டு வந்தது? காங்கிரஸ் தான் கொண்டு வந்தது. அதுதான் கொண்டு வந்து இவங்க நடைமுறைப்படுது. எது நீட்டு யார் கொண்டு? காங்கிரஸ் கொண்டு இவங்க நடைமுறைப்படுது. இதில் 2 பேருக்கும் எந்த வித்தியாசம்? மிஷின் கொண்டு வந்தது காங்கிரஸ். யாருக்கும். அதனால வந்து காங்கிரஸுக்கும் இவங்களுக்கும் யார் ஆள்வது என்பதில் தானே போட்டியே தவிர, இந்த டிசிஷன் பாலிசி இருக்குல்ல, இந்த செயல் திட்டங்கள் இருக்குல்ல, செயல் திட்டத்தில் 2 பேருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இவர்களும் மக்களை ஒடுக்குவார். முதலாளிகள், கார்ப்பரேட் முதலாளிக்கு துணை போவார்கள், இவர்களும் கார்ப்பரேட் முதலாளிக்கு துணை போவார்கள். கார்ப்பரேட் முதலாளிக்கு இவர்களும் இந்த நாட்டை விற்பார்கள், அவர்களும் விற்பார்கள். மோடி கொஞ்சம் சத்தமாக கூவி விற்கிறாரு, பேச்சு திறமை உள்ளதுனால ஓடி நாடாக ஓடி விற்கிறாரு. இவங்க ஒரே இடத்துல இருந்து விற்றாங்க, அவ்வளோதானே தவிர 2 பேரும் இந்தியாவை கூறு போட்டு விற்பவர்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அது சரி. இப்போ இந்த தமிழக அரசியலில் பொறுத்த வரைக்கும் சமூக நீதின்னு பேசிய இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் மற்றும் உங்களை போன்றவர்கள் எல்லாரையும் விட இப்போ தாவேக அரசாங்கத்தில் 8 பட்டியலின அமைச்சர்கள் இருக்காங்க. அந்த 8 பட்டியலின் அமைச்சர்கள் யாருன்னு சொல்லுங்கள். நீங்கள் வந்து நாங்கள் நிறைய பேருக்கு இடம் கொடுத்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட்டியலின மக்கள் இருக்கலாம், நீங்கள் வந்து அது கொடுத்துருக்கலாம். அது சமூக நீதிக்கான அரசாக இது நடக்குதா அப்படின்றது யார் அமைச்சர் என்பதில் வந்து நமக்கு பிரச்சனை இல்லை. 8 அமைச்சர்கள் யார் அமைச்சராக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு புரியல. சமூக நீதி என்பது இங்கே இன்னமும் இங்கே வந்து இப்பயும் அந்த வந்து கௌரவ கொலை நடந்ததா இல்லையா? இப்போ போன வாரத்தில் நடந்ததா இல்லையா? அது ஒரு சமூக மாற்றமாக தான் இருக்க முடியும். அதுதான் சமூக நீதி என்பது. ஆணவ கொலை தடுப்பு சட்டங்கள் நீங்க கொண்டு வந்தாலுமே அது தனி மனிதன் இருக்கக்கூடிய வெறிகளில் வந்து நீங்க எல்லாம் அது ஒரு நிர்வாகம் மட்டும். சமூக நீதி என்பது சாதியற்ற ஒரு தமிழகமாக இந்த தமிழகம் மலரும் போதுதான் அது சமூக நீதியாக இருக்க முடியும். இந்த தேர்தலே சாதிகளை பார்த்து ஓட்டு போடலையே மக்கள். எந்த தேர்தலையும் சாதிகளை பார்த்து ஓட்டு போடலை, பெரும்பாலும் பொதுவாகவே இந்த ஒவ்வொரு தேர்தலும் என்ன சொல்லுவோம், இந்த இடத்துல வந்து இந்த சமுதாய வாக்கு இருக்கு, அந்த சமுதாயத்தை நிற்கிற வச்சா தான் அவங்க ஜெயிப்பாங்க. உங்களுக்கு இது எதுவுமே தர இல்லை. ஏற்கனவே 1977 நடந்த நடைமுறையில் அருப்புக்கோட்டை தொகுதியில் வந்து எம்ஜிஆர் நிற்கணும்னு முடிவு பண்ண பிறகு வந்து எல்லோரும் வந்து என்ன சொல்கிறாங்க, இல்லை இங்கே வந்து இந்த சாதி தான், அவங்க யாருக்கு இடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே வந்து அந்த கட்சியில் இருந்த அதிமுக கட்சியில் இருந்தவங்க இங்கே இந்த குடிகள் தான் அதிகமாக இருக்குது, இங்கே இந்த குடிகள் தான் அதிகமாக இருக்குது, இவங்களுக்கு இடம் கொடுத்தாதான் ஓட்டு போடுவாங்க அப்படின்லாம் மக்கள் பேசுகின்ற போது, அப்படியா அப்படின்னு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு, அப்படியா நானே நிற்கிறேன், எந்த குடி ஓட்டு போடுறாங்கன்னு பார்ப்போன்னு எம்ஜிஆர் போய் நின்னார். அப்போது இந்த தேசத்துக்கே தமிழகத்துக்கே சம்பந்தம் இல்லாத ஒருத்தர் வந்து போய் நின்று வெற்றி பெற்றாரு. இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்தாரு. அதுவே இன்னொரு சம்பவத்தை சொல்றேன். இதுக்கு நீங்க சொல்ற இந்த சாதி பார்த்து வாக்கு செலுத்தினாங்கன்றதுக்கு இன்னொரு சம்பவத்தை சொல்றேன். இதே வந்து திண்டுக்கல் இடைத்தேர்தலில் மாயத்தேவர் வெற்றி பெறாரு. அவர் வந்து அந்த முத்துராமலிங்கம் வந்து தோல்வி அடைகிறார். கருணாநிதி கிட்ட கேட்டும்போது இவர் அந்த உட்பிரிவு இருக்குல்ல, அந்த கல்லர்களுக்குள்ளே உட்பிரிவு, அதை சொல்றாரு. அங்கே வந்து இந்த கல்லர்கள் தான், பிறன்மலை கல்லர்கள் தான் அதிகம், அவர்கள் ஓட்டு போட்டாங்க, அகமுடையார் கம்மி குறைவு அப்படின்ட்டு உட்சாதியை கூட குறிப்பிட்டு பேசுகிறாரு. இப்படி தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்றதும் இன்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து வேட்பாளரை தேர்ந்தெடுக்கும் போது அவர்கள் முதல்ல கேட்குற கேள்வி, அந்த தொகுதியில் உங்கள் சாதிக்காரங்க எத்தனை பேர் இருக்காங்க? அதைத்தான் சொல்கிறேன். இது எல்லாமே நீங்கள் சொன்ன மாதிரி அருப்புக்கோட்டையில் எம்ஜிஆர் அவர்கள் உடைத்ததும், அதே ஆண்டிப்பட்டியில் ஜெயலலிதா அவர்கள் நின்றதும், அவங்களே ஸ்ரீரங்கத்தில் நிற்பாங்க, ஆண்டிப்பட்டியில் நிற்பாங்க, பர்கூரில் நிற்பாங்க, எந்த ஜாதியை பற்றியும் ஓட்டு போடலாம். அதுக்கப்புறம் தாவேக ஆட்சியிலையும் இந்த மாதிரி வந்திருக்காங்களான்னு கேட்குறேன். இல்லை, வந்திருக்காங்கன்னு சொல்ல முடியாது. இது வந்து ஒரு பேரிடர் அப்படின்னு, ஒரு தேர்தல் அரசியல் பேரிடர் அப்படி. இது மக்கள் வந்து ஏறக்குறைய இதுக்கு நாங்களும் ஒரு நாம் தமிழர் மாதிரி நாம் தமிழருக்கு சமமா காசு கொடுக்காம வாங்கின ஓட்டுங்கிறதும் ஒத்துக்கணும். அது ஒத்துக்கிறோம், அது ஒத்துக்கிறோம். ஆனால் எல்லா தொகுதியிலும் காசு கொடுக்காம தான் ஓட்டு வாங்கினாங்களான்னா அதுவும் இல்லை. சில தொகுதிகளில் அவர்களும் காசு கொடுத்துருக்காங்க, அவர்களும் 5 கோடி 6 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. எங்கள் மாதிரியெல்லாம் 5 லட்சம் 6 லட்சம் செலவு பண்ணிலாம் வாக்கு வாங்கலை. நாங்கள் அதிகப்படியாக செலவு பண்ணதுன்னா ஒரு 10 லட்சம் செலவு பண்ணுவோம் ஒரு தொகுதிக்கு, அவ்வளோதான். இது வந்து தேர்தல் ஆணையம் எங்களுக்கு கொடுத்த அந்த உரிமையை விட குறைவு, பல மடங்கு குறைவு.
அவர்களும் காசே சுத்தமாக கொடுக்காமலாம் சில தொகுதிகளில் காசு அவர்களும் கொடுத்துருக்குறாங்க. அது வேறு. மக்கள் அவர்கள் வெல்றதுக்கு நாங்களும் ஒரு காரணமாக தருவோம். 15 ஆண்டுகளாக, ஏறக்குறைய 16 ஆண்டுகளாக திராவிடம் வந்து தீயது, இவர் வந்து திமுக அதிமுக விட்டால் தான் உங்களுக்கு வழி, வேறு எல்லா கெடுதலுக்கும் இந்த தமிழ்நாடு நாட்டில் உள்ள எல்லா கெடுதலுக்கும் காரணம் திமுகவும் அதிமுகவும் தான். இவர்கள் 2 பேரையும் விடணும், மாற்றணும் சொல்லி நாங்கள் கருத்து பரப்பு செய்துக்கு வந்தோடைய விளைவு மக்களுக்கு ஒரு மாற்றம் வரணுன்ற அந்த மனநிலை இருந்தது இல்லை. அந்த மாற்றம் எதுன்னு அவங்களால, அதையே நாம் தமிழர் 15 விடம் அது வர மக்கள்கிட்ட போய் சேரலை. இல்லை சேரலன்றது இல்லை, சேரலன்றதை விட எல்லாருமே இது வந்து என்ன நடந்து போச்சுனாக்கா, இந்த மக்களுக்கு ஒரு மனநிலை இருக்குது. வெற்றி பெறவங்களுக்கு வாக்கு செலுத்தணும், நம்ம வாக்கு வீணாயிடக்கூடாது. 75 ஆண்டுகளாக இந்திய விடுதலை பெற்றிலேருந்து இவங்க போடுற வாக்கெல்லாம் வீணாக போன வாக்கு தான். அதை இந்த மக்கள் உணரலை. ஒரு தேசமாக இது வந்து மேலை நாடுகள், வளர்ந்த நாடுகள் மாதிரி ஒரு தேசமாக இது வளரலை. பின்னடைவை தான் நம்ம சந்திக்கிறோம். ஆனால் இப்போ வந்து அந்த மக்களுக்கு உள்ள மனநிலை, வெற்றி பெறவங்களுக்கு தான் வாக்கு செலுத்தணும். சீமானுக்கு 2 முறை 3 முறை போட்டோம், அவர் வெற்றி பெறவில்லை, தோத்துறாரு, நம்ம ஓட்டு வீணாகக்கூடாதுன்னு மாறி போட்டாங்க. இந்த மாறி போட்டதனுடைய வாக்குடைய விளைவு அவங்க வெற்றி பெற்றாங்க. அப்படியும் அறுதி பெரும்பான்மையோடு வெற்றி பெற்றாங்கன்னா இல்லை, அறுதி பெரும்பான்மை 108 இடங்கள் தான் அவங்க வந்து அது பெரிய விஷயம் இல்லையா? கட்சி ஆரம்பித்த 2 வருடங்களில் 108 அப்படி 2 மிகப்பெரிய திராவிட கட்சிகளை ஒதுக்கி 15 வருடம் திராவிடத்தை திட்டி தமிழ் தேசியம் பேசின உங்களை போன்றவர்கள்லாம் ஒதுக்கி 108 அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதனுடைய விளைவுகளை மக்கள் இப்போ சந்திக்க தொடங்கிட்டாங்க. அது இன்னும் இந்த 5 வருஷத்தினுடைய முடிவில் நம்ம மீண்டும் சந்திப்போம், அப்போ கூட விரிவாக பேசுவோம். ஆனால் இந்த பேரிடரில் அவங்க வந்துட்டாங்க. நம்ம இப்பயும் நான் சொல்கிறோம், நீங்கள் வாங்க, நீங்களும் வாங்க, நல்லாட்சி கொடுங்க, சொன்னதை நிறைவேற்றுங்க, சொல்லாததையும் செய்யுங்க. நாங்கள் சொன்னதை செய்வோம், சொல்லாததையும் செய்வோன்ற மாதிரி, சொல்லாததையும் நல்லதை செய்யுங்க. இந்த நாடு முன்னேறினால் அதை கண்டு மகிழ்ச்சி அடைபவர்கள் நாங்கள் தான். நாங்கள் அரசியல் கட்சி தொடங்குறது எதுக்கு? நாங்கள் வாழறதுக்கா? இல்லை. இந்த நாடு நல்லா இருக்கணும். எல்லா நாடுகளும், வளர்ந்த நாடுகள்லாம் நல்லா இருக்குது. இதை விட வளங்கள் குறைவாக உள்ள நாடுகள்லாம் நல்லா இருக்குது, செழிப்பாக இருக்குது. ஏன் நம்ம நாடு இப்படி இருக்குது அப்படின்ற எழுந்த கேள்வி தான் நாங்கள் செய்த அரசியல். இது இந்த 16 ஆண்டுகள் நாங்கள் செஞ்ச அரசியல். அது மாதிரி நீங்களும் வாங்க, செய்யுங்க, நாங்கள் ஒதுங்கிறோம், பிரச்சனை இல்லை. ஆனால் விட்டுட்டு போக முடியாது, இந்த மக்களை விட்டுட்டு போக முடியாது. நீங்கள் நல்லா, நாங்கள் இன்னமும் சொல்கிறோம் இது நல்லா இருக்காதுன்னு நம்புகிறோம். ஏன்னா தெரியுது, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்ன்ற மாதிரி தொடக்கமே எங்கே பார்த்தாலும் ஊழல், எங்கே பார்த்தாலும் ஊழல், யார் பார்த்தாலும் வந்து லஞ்சம், எங்கே பார்த்தாலும் இது தலைவிரித்து ஆடுது. இது வந்து சரியில்லை. பார்ப்போம். அம்பாசமுத்திரத்தில் வந்து பொது வேட்பாளராக அண்ணன் சீமான் அவர்கள் நிற்க வைக்க போகிறதாக பல்வேறு தகவல்கள் வருது. உறுதியான தகவல் கிடையாது, தகவல்கள் வருது. அப்படி ஒரு வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, பொது வேட்பாளராக நிறுத்த போகிறாங்கன்னாக்கா அதை யார் முடிவு பண்ணணும்? இப்போ நாங்களே பொது வேட்பாளர் சொல்லி அந்த கட்சிகள் எல்லாம் சரி, அந்த கட்சிகளை யாராவது அறிவிச்சாங்களா? அந்த கட்சிகள் யாராவது திமுகவோ அதிமுகவோ இல்லை வேறு பிற கட்சிகளோ அறிவிக்கலை. அந்த மாதிரி இடைத்தேர்தலே அறிவிக்கலையே, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இது ஹேஷியமாக ஊடகவியலாளர்களாக அவர்களாக சொல்லிகிட்டு இருக்காங்க. நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எந்த ஒரு தேர்தலையும், இடைத்தேர்தலும் சரி, பொது தேர்தல்களையும் சரி, நாங்கள் வந்து புறக்கணிக்கல. அம்பாசமுத்திரத்தில் நிற்கிறதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. நாங்கள் கட்சிக்குள்ள, எங்கள் கட்சிக்குள்ள பேச்சுவார்த்தை இல்லை. அதுதான் இல்லை, சீமான் அவர்கள் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம், நிற்கணும்னு சொல்லியிருக்கோம். அவர் அதில் உள்ள சாதக பாதங்களை பார்த்துட்டு இருக்கோம். எல்லாத்தையும் நம்ம சீர்தூக்கி பார்த்து தான் நிற்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. நான் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக. மிக்க நன்றி. தமிழகத்தினுடைய அரசியல் சூழல் பற்றி எங்களிடம் விவாதித்ததற்கு மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி. நன்றி.